Assalamualaikum viewers, welcome to Treats and Delights. இந்த வீடியோவில் டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு பெஷமல் சாஸ், அதாவது ஒயிட் சாஸ் இல்லாமலேயே எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இந்த பாஸ்தாக்கு பொரிச்ச கோழியை தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் சின்ன சின்ன துண்டாக எடுத்துக்கிறேன். இதில் நான் வேறு எந்த காய்கறியும் சேர்க்கலை. அப்படி உங்களுக்கு வேணால் காய்கறி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கோழி மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ரெண்டையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பொரிச்ச கோழி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச கோழியிலேயே நீங்கள் இதில் யூஸ் பண்ணி செய்யலாம். மேரினேட் பண்ணி செஞ்சால் இன்னும் நல்லது. ஸ்பைசியான ஹெர்ப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மேரினேட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாஸ்தா சாஸ் செய்கிறதுக்காக இங்கே நான் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக டைஸ் பண்ணால் போதும், குட்டி குட்டியாக நறுக்க தேவையில்லை. ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் இப்போ பாஸ்தாவை வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன். இன்னொரு ஃப்ளேமில் ஒரு பெரிய கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சம் வைடாக இருந்தால் நல்லது. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் பெண்ணை பாஸ்தா தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இதில் நான் 2 கப்பு பெண்ணை பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாய் சூடாயிருச்சு. இப்போ நான் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆக தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக ட்ரான்ஸ்பேரண்ட் ஆனாலே போதும். இங்கே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் முழு பூண்டு அப்புறம் குட்டியாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சியும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆலிவ் ஆயில் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா வேறு எது எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, இதை கண்டிப்பாக போடணும். அப்போ தான் க்ரீமியான டெக்ஸ்டர் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆத்தென்டிக் பாஸ்தா ரெசிப்பியில் இந்த மசாலாலாம் சேர்த்துக்க மாட்டாங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு. காரத்துக்காக 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். மிளகாய் தூளை விட காஞ்ச மிளகா போடுறது நல்லது, அதனால தான் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப்புக்கும் கம்மியாக தண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடணும். பாஸ்தாவும் நல்லா குக்காகி வந்திருக்கு. இதை எப்படி டெஸ்ட் பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அமுங்கி வரணும். அப்படி அமுங்கி வந்துச்சுன்னா நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த பாஸ்தாவை வடிகட்டிடலாம். இந்த டைமில் கிரேவி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு சின்ன மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பேஸ்ட் தயாராகிடுச்சு. இப்போ வாங்க பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நல்லா சூடானதுக்கப்புறம்
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பட்டரில் தான் பெஷமல் சாஸ் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரெசிபிக்கு நான் பெஷமல் சாஸ் செய்யலை. இப்போ பட்டர் உருகுனதும் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். பெஷமல் சாஸ் அதாவது ஒயிட் சாஸ் இல்லாமலேயே இது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அந்த க்ரீமியான டெக்ஸ்டர் இருக்கிறனால பாஸ்தாவும் நல்லா க்ரீமியாக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை குறைவாக வச்சுக்கோங்க. இப்போ இதே மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நான் இதில் பால் சேர்த்துக்க போகிறேன். அதாவது 1/2 கப்பு பால் கிட்ட இருந்தால் போதும். இப்போ இதோடு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேமை நல்லா கூட வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இட்டாலியன் சீசனிங் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக இதில் தூவி விட்டால் போதும். இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்ஸும் இல்லை. இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க. இதுதான் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணும். இந்த டைமில் நான் இதில் சீஸ் தூவிக்கிறேன். இங்கே நான் மொசரல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணேன். அப்படி உங்கள்கிட்ட செடார், பார்மசான் எந்த சீஸாக இருந்தாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடுறதா இருந்தால் ஆரம்பத்துலேயே நீங்கள் குக் பண்ணி வச்சுட்டு இதில் சேர்த்துக்குங்க. இப்போ நான் இதில் நேற்று செஞ்சு வச்சுருந்த ஸ்பைசி சாஸ் மிச்சம் இருந்துச்சு. அதையும் இதில் நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இது போடணும்னு தேவையில்லை, ஆனால் போட்டால் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பைசி சாஸோட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐகார்டில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணதும் இப்போ நான் சீஸ் தூவிக்கிட்டதும் ரெண்டுமே சேர்ந்து நல்ல டெக்ஸ்டரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த க்ரீமியான கன்சிஸ்டன்சி தான் இதுக்கு தேவை. இன்னும் கொஞ்சோண்டு இட்டாலியன் சீசனிங் இதில் தூவிக்கிறேன். இன்னும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். சீஸும் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே குக் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம பாஸ்தாவை இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. கிரேவி தண்ணி மாதிரி இருந்தால் அது பாஸ்தாவோட ஒழுங்காக கோட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிரேவி பாஸ்தாவோட எப்படி அழகாக கோட் ஆகி வருதுன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதாங்க. இதை ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா ரெண்டுமே குக் ஆயிருச்சு. இப்போ கார்னிஷிங்காக நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூட இன்னும் சீஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இட்டாலியன் ஹர்ப்ஸ், இல்லாட்டி பார்ஸ்லி லீவ்ஸ் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி இலை கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு இட்டாலியன் சீசனிங்ஸ் தான் மேலே தூவிக்கிட்டேன். கடைசியாக மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணி இதில் நான் மேலே கார்னிஷிங் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. க்ரீமியான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம அழகாக சர்வ் பண்ணிடலாம். இனிமேல் பாஸ்தா செய்கிறதுக்கு பாஸ்தா சாஸ் தான் வேணும்னு நீங்கள் வாங்க தேவையில்லை. இதை நீங்கள் சுலபமாக வீட்லேயே செஞ்சிடலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எந்த டைம் வேணாலும் சாப்பிடலாம். உங்கள் கெஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.